வணக்கம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் SSC CGL 2025க்கான கொஸ்டின்ஸில் வந்து பாலிட்டி கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். அதோட அனாலிசிஸ் பார்த்துட்ருக்கோம். இதுக்கு முன்னாடியும் பாலிட்டி கொஸ்டின்ஸ் 2 கிளாஸ் பார்த்துருந்தோம். அதோட கண்டினியூஷன் தான் இது. விச் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இஸ் ஆஃபன் ரெஃபர்ட் டு அஸ் மினி கான்ஸ்டியூஷன் டியூ டு த எக்ஸ்டென்சிவ் சேஞ்சஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் கொடுத்துருக்காங்க. இந்திய அரசியலமைப்பில் வந்து மிக அதிகமான மாற்றங்களை ஏற்படுத்தியதால் மினி அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, மினி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய சட்ட திருத்தம் வந்து கொண்டு வராங்க. அரசியலமைப்பு திருத்தங்கள் வந்து கொண்டு வந்தது இந்த ஆக்ட் மூலமாக தான் கொண்டு வராங்க. ஓகேவா? ஸோ அதனால தான் இது வந்து என்ன சொல்கிறாங்க, மினி கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க. ஸோ அது எதுன்னு கேட்குறாங்க. அதாவது ஆப்ஷனில் வந்து 44, 52 இதெல்லாம் 86லாம் இருக்குது, இதெல்லாம் கிடையாது. ஸோ 42nd அமெண்ட்மெண்ட்டில் தான் நிறைய கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, ஏன் மினி கான்ஸ்டியூஷன் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டென்சிவ் சேஞ்ச் இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. பெரிய அளவில் வந்து மாற்றங்களை செய்ததால் இது வந்து மினி கான்ஸ்டியூஷன் சொல்கிறாங்க. ஓகே, இது எப்போ பாஸ் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, இந்த எமர்ஜென்சி டைம் இருக்கு இல்லையா, 1975லேருந்து 77 அண்டர் பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி பீரியடில் வந்து இந்த நிறைய மாற்றங்களை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, எதுலெல்லாம் மாற்றங்கள் கொண்டு வந்திருப்பாங்க ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா, ப்ரியாம்பிள், ஓகேவா, முகவுரை, அடுத்தது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஓகேவா, அடிப்படை உரிமைகள், அடுத்தது டிபிஎஸ்பி, ஓகே, அரசின் கொள்கை வழிகாட்டும் நெறிமுறைகள், அடுத்தது பாராளுமன்றம் அண்டு ஜுடிஷியரி, அதாவது பாராளுமன்றம் அண்டு நீதித்துறை மற்றும் நீதித்துறை, இந்த எல்லாத்துலேயுமே சேஞ்சஸ் கொண்டு வந்திருப்பாங்க இந்த அமெண்ட்மெண்ட் மூலமாக. முக்கியமான ஃபியூச்சர் அப்படிங்கிறது இந்த இந்த அமெண்ட்மெண்ட்டில் என்னென்ன கொண்டு வந்தாங்க பார்த்தீங்கன்னா, சோஷியலிஸ்டிக் அண்ட் செக்யுலர், ஓகேவா, சோஷியலிசம் மற்றும் மத சார்பின்மை அப்படிங்கிறது வந்து முகவுரையில் வந்து அந்த வேர்டை ஆட் பண்ணது வந்து இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் தான். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஜுடிஷியரிக்கு வந்து பவரை ரெடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அதே மாதிரி பார்லிமெண்ட்க்கு பவர் அதிகரிச்சிருப்பாங்க. அப்போ என்ன நடந்திருக்கும்னா, பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி பீரியடில் நடந்திருக்கும். ஸோ அவங்களுக்கும் ஜுடிஷியருக்கும் அந்த கான்ஃப்ளிக்ட் அப்போது இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்டை கொண்டு வராங்க. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, ஜுடிஷியரிக்கான பவரை குறைச்சிடுறாங்க. ஓகேவா? அதே மாதிரி பார்லிமெண்ட் பவரை வந்து அதிகரிச்சிடுறாங்க. ஓகேவா? ஸோ கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட், நீதித்துறையின் அதிகாரம் குறைக்கப்பட்டு பாராளுமன்றத்தின் அதிகாரம் வந்து அதிகரிக்கப்படுகிறது அப்படிங்கிறது பார்க்குறோம். அதே மாதிரி டேர்ம்ஸ் ஆஃப் த லோக்சபா அந்த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்கு இல்லையா, அதை வந்து 5 இயர்ஸ்லேருந்து 6 இயர்ஸாக மாற்றுறாங்க. மக்களவை மற்றும் மாநில சட்டப்பேரவைகளின் பதவிக்காலம் வந்து 5 வருஷம் இருக்கு இல்லையா, அது 6 வருஷமாக மாற்றுறாங்க. ஓகேவா? லேட்டராக பார்த்தீங்கன்னா இந்த 6 வருஷத்தை எடுத்துகிட்டு திருப்பி 5 வருஷமாக வந்து மாற்றிடுவாங்க. ஓகே, நம்ம பார்க்கறது 42nd அமெண்ட்மெண்ட் தான். என்ன பண்ணுறாங்க, இப்போ ஸ்டேட் இதில் நம்மளுக்கு நடக்குது இல்லையா, எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்குது, 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்குது இல்லையா, அது 6 வருஷமாக மாற்றிருப்பாங்க. அப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்க, பின்னாட்களில் பார்த்தீங்கன்னா 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக திருப்பி அகைன் பார்த்தீங்கன்னா இதிலே கொண்டு வந்திருப்பாங்க. 5 இயர்ஸே வந்து ரீஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? மீண்டும் அந்த பழைய 5 ஆண்டு காலமாக மாற்றப்பட்டது. ஓகே, ஸோ அப்போது வந்து இந்த மாற்றப்பட்டதுன்னு பார்த்தாலே இந்த 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக கொண்டு வந்திருப்பாங்க. 44வது திருத்தம் 1900 பின்னால் வந்திருக்கும், 78ல் வந்திருக்கும். ஓகேவா? இது என்ன பண்ணியிருக்கோன்னா, இந்த 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்டில் கொண்டு வந்த நிறைய ப்ரொவிஷன்ஸை வந்து ரிவர்ஸ் பண்ணியிருக்கோம் திருப்பியும். ஓகே, அப்படி பார்த்தோன்னா இந்த 42nd அமெண்ட்மெண்ட், இந்த 44th அமெண்ட்மெண்ட், இது ரெண்டுமே நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டு. ஓகேவா? 42nd அமெண்ட்மெண்ட்டில் திருத்தத்தில் வந்து பல மாற்றங்களை ரத்து செய்தது எதுன்னு கேட்டாங்கன்னா 44th அமெண்ட்மெண்ட்டை எழுதணும். ஓகேவா? அதே மாதிரி இது வேறு என்ன மாதிரி திருத்தங்கள் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, மக்களவை மற்றும் மாநில சட்டப்பேரவைகளின் பதவிக்காலம் வந்து 5 வருஷம், இந்த 6 வருஷம் பண்ணாங்க இல்லையா, அதை வந்து திருப்பி 5 வருஷமாக மாற்றிருக்கோம். அதே மாதிரி வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா சொத்துரிமை, ரைட் டு ப்ராப்பர்ட்டி, ஓகேவா, பிரிவு 300A கீழ் பார்த்தீங்கன்னா சட்டப்பூர்வ உரிமையாக மாற்றியதுங்கிறதும் பார்க்குறோம், சொத்துரிமை. அடுத்தது பார்த்திங்கன்னா அவசர நிலை விதிகள் தவறாக பயன்படுத்துவதை தடுக்க பாதுகாப்பு ஏற்பாடுகளை வந்து கொண்டு வந்தது. ஓகேவா? ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எண்டில் வருது, 44th அமெண்ட்மெண்ட்டில் வருது. அப்போ பார்க்கும்போது 42nd அமெண்ட்மெண்ட்டோ 44th அமெண்ட்மெண்ட்டோ எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுங்கிறது இங்கே தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? ஸோ ஆனால் மினி கான்ஸ்டியூஷன் எதை சொல்கிறாங்க, 42nd அமெண்ட்மெண்ட்டை தான் சொல்லுவாங்க. இதில் ரொம்ப டைரக்ட் கொஸ்டின் இருந்தாலும் நம்ம அதுக்குள்ளே என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் கொண்டு வந்தாங்க, என்ன மாற்றல்கள் கொண்டு வந்தாங்க, என்னெல்லாம் ரிவர்ஸ் ஆயிடுச்சு, இது எல்லாமே படித்து வச்சுக்கிறது நல்லது. ஸோ எப்படி கொஸ்டின் கேட்டாலுமே உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். அடுத்த கேள்வி பாருங்கள், அண்டர் விச் ஆர்டிகல் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் இன் ஹிந்தி, ஓகே, இன் தேவனகிரி ஸ்கிரிப்ட் டிக்ளேர்ட் அஸ் த அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் த யூனியன்.
ஓகே, தேவனகிரி இடத்துல வந்து இந்தி மொழி ஓகேவா ஒன்றியத்தின் அலுவல் மொழி என எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ இதுக்கு வந்து ஆர்டிகல் 343 ஓகேவா 343 கீழே தான் இது வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ ஆர்டிகல் 343 எதை பற்றி பேசுது பார்த்தீங்கன்னா, தேவனகிரி இடத்துல வந்து எழுதப்படும் ஹிந்தி ஒன்றியத்தின் அலுவல் மொழியாக வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஹிந்தி இந்த தேவனகிரி ஸ்கிரிப்ட் அஸ் அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் த யூனியன். அடுத்தது ஆர்டிகல் 343 கிளாஸ் 1ல என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்பெசிஃபிக்கலி ஸ்டேட் த ஹிந்தி ஷால் பி த அஃபிஷியல் லாங்குவேஜ் அண்ட் இட் ஸ்கிரிப்ட் ஷால் பி தேவனகிரி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா, தேவனகிரி ஸ்கிரிப்டுங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஏன்ஷியன்ட் பிராமி ஸ்கிரிப்ட். ஓகேவா, இதில் வந்து 47 கேரக்டர் இருக்கும், அதாவது 14 வொவல்ஸ் அண்ட் 33 கான்சன்ஸ், 14 உயிரெழுத்துக்கள் மற்றும் 33 மெய்யெழுத்துக்கள் வந்து இருக்கும் தேவனகிரி ஸ்கிரிப்டில். ஓகேவா, ஸோ லாங்குவேஜஸ் பார்த்தீங்கன்னா ஹிந்தி, மராத்தி, நேபாளி, போஜ்புரி, ராஜஸ்தானி, பிரஜ் பாஷா இதெல்லாம் வந்து தேவனகிரி ஸ்கிரிப்டில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ ஆர்டிகல் 344 எதை பற்றி பேசுதுன்னா, அஃபிஷியல் லாங்குவேஜ் கமிஷன் அண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி ஆன் அஃபிஷியல் லாங்குவேஜ். ஓகே, அலுவல் மொழி ஆணையம் மற்றும் பாராளுமன்ற அலுவல் மொழி குழு வந்து அமைக்கப்படுகின்றன. எதுக்கு கீழே? ஆர்டிகல் 344 பிரிவு 344. இந்த 344 கிளாஸ் 1ல பார்த்தீங்கன்னா, த பிரசிடென்ட் அப்பாயிண்ட்ஸ் எ கமிஷன். ஒரு பிரசிடென்ட் வந்து ஒரு கமிஷனை அப்பாயிண்ட் பண்ணலாம். ஓகேவா, அதில் யார் யார் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, சேர்பர்சன் இருப்பார், மெம்பர்ஸ் இருப்பார். They represent the language listed in the 8th schedule. Okay, the commission recommends a progressive use of Hindi for the official purpose of the union. The commission recommends என்ன recommend பண்றாங்க? இந்த commission use of Hindi for the official purpose of the union recommend பண்றாங்க. ஓகேவா, the first official language commission வந்து எப்போ constitute பண்றாங்க பார்த்தீங்கன்னா 1955ல வந்து ராஜேந்திர பிரசாத், பிரசிடென்ட் ராஜேந்திர பிரசாத் கீழே வந்து ஃபஸ்ட்டு அஃபிஷியல் லாங்குவேஜ் கமிஷனுங்கிறது கன்ஸ்டியூட் பண்ணுறாங்க. ஓகேவா, இந்த ஃபஸ்ட்டு அஃபிஷியல் லாங்குவேஜ் கமிஷனோட சேர்பர்சன் யார் பார்த்தீங்கன்னா பிஜி கேர். ஓகேவா, இவர் தான் முதல் அலுவல மொழி ஆணையத்தின் தலைவராக இருந்தார் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். மத்திய அரசின் அலுவல் பணிகளில் ஹிந்தியை படிப்படியாக அதிகப்படுத்துவது குறித்து பரிந்துரைகள் வழங்குகிறது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இது இல்லாமல் வேறு என்ன முக்கியமான ஆர்டிகல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆர்டிகல் 341 ஷெட்யூல்டு கேஸ்ட். ஓகேவா, இது என்ன சொல்லுது? ஃபார் ஈச் ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி, ஒவ்வொரு மாநிலம் மற்றும் ஒன்றிய பிரதேசத்திற்கான பட்டியல் ஜாதிகளை வந்து வரையறுக்கிறது வந்து 341. அதே மாதிரி ஆர்டிகல் 342 வந்து ஷெட்யூல் ட்ரைப்ஸ், ஒவ்வொரு மாநிலம் மற்றும் ஒன்றிய பிரதேசத்துக்கான பட்டியல் பழங்குடியினரை வரையறுக்கிறது வந்து ஆர்டிகல் 342. இதெல்லாம் பக்கத்தில் இருக்குது, நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா 344 பார்த்தோம், 343 பார்த்தோம், அப்போ 341 342 என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்ல. 341 வந்து எஸ்சி, 342 வந்து எஸ்டி. ஓகேவா, ஸோ இது ரெண்டுமே பார்த்துக்குங்க. ஸோ பக்கத்தில் ஆர்டிக்கல் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறக்காது. ஓகே, அடுத்தது பாருங்கள், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ஓகே, பார்லிமெண்ட் கேன் கிரியேட் ஆல் இந்தியா சர்வீஸ் வித் அப்ரூவல் ஆஃப் ராஜ்யசபா. பார்த்தோமா ஆர்டிகல் 312. அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், ஆர்டிகல் 312 மென்ஷன்ஸ் செக்யூரிட்டி சர்வீஸ் அஸ் அ பார்ட் ஆஃப் த ஆல் இந்தியா சர்வீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இது எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒன்று மட்டும்தான் கரெக்டு. ஏன் ஆர்டிகல் 312 கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 312 என்ன கொடுத்துருக்காங்க, செக்யூரிட்டி சர்வீஸை வந்து பார்ட் ஆஃப் த ஆல் இந்தியா சர்வீஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ அது கிடையாது. ஆர்டிகல் 312 வந்து எம்பவர்ஸ் பார்லிமெண்ட் டு கிரியேட் ஆல் இந்தியா சர்வீசஸ். ஓகேவா, ஸோ ஆர்டிகல் 312 எதை பற்றி பேசுது, ஆல் இந்தியா சர்வீஸ் கிரியேட் பண்ணலான்னு பேசுது. ஆனால் இல்லை என்ன தப்பு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்மெண்ட் 2ல் வந்து செக்யூரிட்டி சர்வீஸை பற்றி பேசியிருக்காங்க, அது கிடையாது. ஓகே, பிஃபோர் கிரியேட்டிங் a new ஆல் இந்தியா சர்வீசஸ் த ராஜ்யசபா மஸ்ட் பாஸ் எ ரெசல்யூஷன் வந்து பாஸ் பண்ணும் பை எவ்வளோ பார்த்தீங்கன்னா 2/3 மெஜாரிட்டி வந்து ஆஃப் த மெம்பர்ஸ் ப்ரெசன்ட் அண்ட் ஓட்டிங்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அது வந்து ஆர்டிகல் 312 கீழே ஆல் இந்தியா சர்வீஸ் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக வந்து 2/3 வந்து மெஜாரிட்டி வந்து இருக்கணும், ப்ரெசன்ட் இருக்கணும் அண்ட் ஓட்டிங் பண்ணணும். ஓகேவா, ஏன் இந்த பர்பஸ் கொண்டு வந்திருக்காங்க, இந்த நோக்கம் என்ன அப்படி பார்த்திங்கன்னா, இந்தியா முழுவதும் ஒரே தரமான மற்றும் திறமையான நிர்வாகத்தை உறுதி செய்வதே இந்த நோக்கமாகும். ஓகேவா, கரண்ட் ஆல் இந்தியா சர்வீசஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஐஏஎஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ ஐஏஎஸோட வேலை என்ன, பாலிசி இம்ப்ளிமெண்டேஷன், ஜென்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன். அடுத்தது ஐபிஎஸ் வரும். ஓகே, லா அண்ட் ஆர்டர் அண்ட் இன்டர்னல் செக்யூரிட்டிக்கு அடுத்தது ஐஎஃப்எஸ் வரும். ஓகேவா, ஃபாரஸ்ட்டு, வைல்ட் லைஃப் அண்ட் என்விரான்மெண்டல் கன்சர்வேஷன், வனவிலங்குகள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை நிர்வகிப்பது. ஓகேவா,
ஸோ செக்யூரிட்டி சர்வீஸ்ன்னு தான் இங்கே ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. செக்யூரிட்டி சர்வீஸுங்கிறது ஆல் இந்தியா சர்வீஸ் கீழே வராது. ஓகேவா? ஸோ ஓகே, இந்த ரெக்ரூட்மெண்ட் அண்ட் ரோலை பற்றி பார்த்தோன்னா ஆல் இந்தியா சர்வீசஸ் வந்து கண்டக்டட் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட் த்ரூ யூபிஎஸ்சி மூலமாக நடத்துகிறாங்க. ஓகேவா? ஸோ யூபிஎஸ்சி மூலம் மத்திய அரசு வந்து இந்த பணிகளுக்கான ஆட்சேர்ப்பை வந்து எடுக்கிறாங்க. ஆஃபீஸர் சர்வ்ஸ் போத் த சென்டர் அண்ட் த ஸ்டேட், ரெண்டுத்துக்குமே வந்து அவங்க சர்வ் பண்ணுவாங்க. போத் சென்டர் ஆஸ் வெல் அஸ் த ஸ்டேட். எதற்காகனா ஃபார் பெட்டர் கோஆர்டினேஷன் பிட்வீன் தெம்காக. அடுத்தது ஆர்டிகல் 312. ஸோ இது பார்த்துட்டோம். இதுக்கு கீழே தான் கிரியேஷன் ஆஃப் ஆல் இந்தியா சர்வீஸுங்கிறதே பண்ணுறாங்க. ஓகே, ஃபைன். அடுத்த கேள்வி பாருங்கள். வாட் வாஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் த போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் எஸ்டாப்ளிஷ் பை பிட்ஸ் இந்தியா ஆக்ட்? ஸோ பிட்ஸ் இந்திய சட்டம் 1884 மூலம் அமைக்கப்பட்ட போர்ட் ஆஃப் கண்ட்ரோலின் முக்கிய பணிகள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்களேன், டு மேனேஜ் ஒன்லி மிலிட்ரி ஆப்ரேஷன்ஸ் இன் இந்தியா அப்படின்னு இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டு ஓவர்சீ டாக்ஸேஷன் அண்ட் லோக்கல் ரெவென்யூன்னு இருக்குது. மூணாவது பார்த்தீங்கன்னா டு கண்ட்ரோல் சிவில் அண்ட் மிலிட்ரி அஃபேர்ஸ் இன் பிரிட்டிஷ் இந்தியான்னு போட்டிருக்காங்க. டி பார்த்தீங்கன்னா டு ரெகுலேட் ட்ரேட் பிட்வீன் இந்தியா அண்ட் சைனான்னு போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி. ஓகேவா? இங்கே வந்து இந்தியாவில் வந்து பிரிட்டிஷ் இந்தியாவில் வந்து சிவில் அண்ட் மிலிட்ரி அஃபேர்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் இது கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, ஸோ இது பார்த்துங்க மைண்ட் மேப்பு. ஸோ பிட் இந்தியா ஆக்ட் 1784 பார்க்கும்போது என்னென்ன இது பண்ணியிருக்காங்க, டெஃபெக்ட்ஸ் ஆஃப் இதுக்கு முன்னாடி கொண்டு வந்த 1773 ரெகுலேஷன் ஆக்டோட டெஃபெக்டை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டியூவல் கண்ட்ரோல் அண்ட் ஜாயிண்ட் கவர்மெண்ட் இன் இந்தியா கொண்டு வரணுக்காக பண்ணியிருப்பாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கொஸ்டின் பார்த்ததுக்கான ஆன்சர் தான். இட் மேண்டேட்டட் சிவில் அண்ட் மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் டு டிஸ்க்ளோஸ் தேர் ப்ராப்பர்ட்டி வித்தின் 2 months. ஓகேவா? ஸோ அப்போனா என்ன அர்த்தம் இங்கே? ஸோ கண்ட்ரோல் சிவில் அண்ட் மிலிட்ரி அஃபேர்ஸ் இன் பிரிட்டிஷ் இந்தியா தான் வந்து கரெக்டான ஆன்சர் தான். ஓகேவா? ஸோ சிவில் அண்ட் மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் இருக்காங்களே, அவங்களோட ப்ராப்பர்ட்டி 2 மாதத்துக்குள்ளே அவங்களோட ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணணும். அதுவும் இந்த ஆக்ட் மூலமாக கொண்டு வந்திருப்பாங்க. வேறு என்ன பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஸ்ட்ரென்தன்ஸ் எ கவர்னர் அண்ட் ஜென்ரல் கவுன்சில் ரெடியூஸ்டு டு 3 members. ஓகேவா? ஸ்ட்ரென்தன் ஆஃப் கவர்னர் அண்ட் ஜென்ரல் கவுன்சில் ரெடியூஸ்டு டு 3 members வந்து ரெடியூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது இன்ட்ரடியூஸ்டு கமாண்டர் இன் சீஃப் இன் பிரிட்டிஷ் க்ரௌன்ஸ் ஆர்மியும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பாம்பே அண்ட் மெட்ராஸ் பிரசிடென்சி வந்து பெங்காலுக்கு கீழே கொண்டு வராங்க, சப்பார்டினேட்டாக கொண்டு வராங்க. ஓகேவா? இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பிட்ஸ் இந்தியா ஆக்ட் 1784 கீழே வரும். ஓகேவா? ஓகே, அடுத்த கேள்வி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ். ஸ்டேட்மெண்ட் 1 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் எ ஸ்டேட் லா ஆன் எ கன்கரண்ட் லிஸ்ட் சப்ஜெக்ட் இஸ் ரிசர்வ் ஃபார் த பிரசிடென்ட் அண்ட் ரெசசிவ் எசன்ட் அப்படின்னா இட் ஓவர் ரைட்ஸ் த எசிஸ்டிங் யூனியன் லா ஆன் த சேம் சப்ஜெக்ட் இன் தட் ஸ்டேட் அப்படின்னு கேட்குறாங்க. பொதுப்பட்டியல் தொடர்பான மாநில சட்டத்திற்கு குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் கிடைத்தால் அந்த மாநிலத்தின் மத்திய சட்டத்தை விட அது மேலோங்கும் அப்படின்றாங்க. ரெண்டாவது பாருங்கள், பார்லிமெண்ட் கேன் லேட்டர் நுல்லிஃபை சச் எ ஸ்டேட் லா பை பாசிங் அனதர் லா ஆன் த சேம் சப்ஜெக்ட் அப்படின்றாங்க. ரெண்டுமே கரெக்டு தான். இங்கே பின்னர் பாராளுமன்றம் புதிய சட்டம் இயற்றி அந்த மாநில சட்டத்தை வந்து செல்லாது ஆக்கலாம் அப்படின்னா ஆமாம், கரெக்டு தான். ஓகேவா? ரெண்டுமே கரெக்ட். இல்லை போத் 1 and 2 ரெண்டுமே கரெக்ட். ஓகேவா? கன்கரண்ட் லிஸ்ட்டில் பற்றி பார்க்கும்போது பார்லிமெண்ட்டும் சரி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் சரி 2 பேருமே வந்து அதில் லா கொண்டு வரலாம், கேன் மேக் லாஸ். ஓகேவா? பொதுப்பட்டியலில் வந்து 2 பேரும் லா கொண்டு வரலாம். அதே மாதிரி இப்போ ஸ்டேட் லா ரிசீவ்ஸ் பிரசிடென்ட் ஆக்சன்ட்னா எசிஸ்டிங் சென்டர் லா இருக்கு இல்லையா அந்த ஸ்டேட்டில், சென்ட்ரல் லா ஒன்லி இன் தட் ஸ்டேட். ஓகேவா? இட் ஓவர் ரைட்ஸ் எசிஸ்டிங் சென்ட்ரல் லா ஒன்லி இந்த ஸ்டேட். இது சொல்கிறது வந்து ஆர்டிகல் 252 கிளாஸ் ஏ. ஓகேவா? மாநில சட்டத்திற்கு குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் கிடைத்தால், ஓகே, கிடைக்கிற பட்சத்தில் அந்த மாநிலத்தின் மத்திய சட்டத்தை வந்து விட மாநில சட்டமே மேலோங்கும் அப்படிங்கிறது சொல்கிறது தான் இந்த ஆர்டிக்கல். பார்லிமெண்ட் கேன் லேட்டர் பாஸ் எ நியூ லா அண்ட் ஓவர் ரைட் ஆர் கேன்சல் தட் ஸ்டேட் லான்றாங்க. ஓகேவா? அந்த ஸ்டேட் லாவை வந்து பாஸ் பண்ணுற ரைட்ஸ் வந்து பார்லிமெண்ட்டுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் என்ன பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 254 கிளாஸ் 1. ஓகேவா? அதை பற்றி பேசுது. சரி, இது இல்லாமல் வேறு என்ன ஆர்டிகல்ஸ்? அது கன்ஃப்ளிக்ஸ் ஆஃப் லா, சென்ட்ருக்கும் ஸ்டேட்டுக்கும் இந்த கன்ஃப்ளிக்ஸ் லா சட்ட முரண்பாடு இருக்கிறப்போ வேறு என்னென்ன லாஸ் வரும், என்னென்ன ஆர்டிகல்ஸ் வரும் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 254 பற்றி பேசுகிறாங்க. யூனியன் லா ப்ரெவல்ஸ் இன் கேஸ் ஆஃப் கன்ஃப்ளிக்ட். ஏதாவது கன்ஃப்ளிக்ட் இருக்கிற பட்சத்தில் யூனியன் லா வந்து இது பண்ணுறாங்க. 254 கிளாஸ் 1. முரண்பாடு ஏற்பட்டால் மத்திய சட்டமே மேலோங்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது ஆர்டிகல் 254 கிளாஸ் 2.
ஓகேவா. ஸ்டேட் லா வித் பிரசிடென்ட் ஆக்சென்ட் இருக்குன்னா ப்ரெவல்ஸ் ஒன்லி இன் த ஸ்டேட், இன் தட் ஸ்டேட் தான் வந்து சொல்கிறாங்க. பிரிவு 254 குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெற்ற மாநில சட்டம் அந்த மாநிலத்தில் மட்டுமே மேலோங்கும் அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கணும். ஓகே ஃபைன். அடுத்த கேள்வி என்ன பார்த்தீங்கன்னா, த கான்செப்ட் ஆஃப் யூனிஃபார்ம் சிவில் கோட் பற்றி சொல்கிறாங்க. ஓகேவா. யூனிஃபார்ம் சிவில் கோட் ஓகேவா. ஸோ எந்த பார்ட் ஆஃப் த கேட்டகரியில் வரும் கான்ஸ்டியூஷனில், அதாவது ஒரே மாதிரியான இந்த சிவில் சட்டம் இருக்குல்ல, எந்த பிரிவின் இடம்பெற்றுள்ளது, எதில் இது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸா, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸா, அப்படி ப்ரியாம்பிள் அப்ஜெக்டிவ்ஸாக பார்த்தீங்கன்னா இது மூணுமே கிடையாது. டிபிஎஸ்பி கீழே வரும், டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி கீழே வரும். ஓகேவா. ஸோ யூனிஃபார்ம் சிவில் கோட் பற்றி பார்க்கலாம். ஸோ இது எந்த ஆர்டிகல் சொல்லுது பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 44 ஆஃப் த கான்ஸ்டியூஷன், சீரான குடிமை சட்டம் அரசியலமைப்பு பிரிவு 44 குறிப்பிடப்பட்டுள்ளது. இது வந்து டிபிஎஸ்பி கீழே வரும். ஓகேவா. இட் இஸ் எ பார்ட் ஆஃப் த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. அடுத்த ஆர்டிகல் 44 தான் இதை பற்றி சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, ஸ்டேட் வந்து ஒரு காமன் பர்சனல் லா வந்து கொண்டு வரலாம் சிட்டிசன்ஸ்க்கு அப்படின்னு சொல்லுது. டிபிஎஸ்பி வந்து ஆர் நாட் ஜஸ்டிசைபிள், ஸோ கோர்ட் கேனாட் என்ஃபோர்ஸ் தம். ஓகேவா. டிபிஎஸ்பி வந்து நீதிமன்றத்தினால அமல்படுத்த முடியாது. ஓகேவா. ஸோ அது வந்து கிளியராக தெரிஞ்சுக்கணும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு எடுத்திங்கன்னா நீதிமன்றத்தினால வந்து கொண்டு வர முடியும். நீங்கள் ஏதாவது ஒரு இஷ்யூ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், உங்களோட ரைட்ஸ் அஃபெக்ட் ஆகுதுன்னா நீங்கள் வந்து நீதிமன்றத்தை வந்து நாடலாம். ஸோ அவங்கக்கிட்ட இது பண்ணலாம். ஆனால் டிபிஎஸ்பிங்கிறது என்னென்னா நான் ஜஸ்டிசபிள், அது வந்து ஒரு நீதிமன்றத்தால் வந்து அமல்படுத்தப்பட முடியாத ஒரு இது சட்டம். ஓகே. இப்போ யூனிஃபார்ம் சிவில் கோடோட நோக்கங்கள் அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, யூனிஃபார்மிட்டி இன் பர்சனல் லாஸ். ஓகே. ஒரு தனிநபர் சட்டங்களில் வந்து ஒரே மாதிரியான நடைமுறையை கொண்டு வருவது தான் இதோட நோக்கம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இட் ப்ரொமோட்ஸ் நேஷ்னல் இன்டகிரேஷன், அதாவது தேசிய ஒருமைப்பாட்டை வந்து மேம்படுத்துதல் அப்படிங்கிறது ரெண்டாவது. ஓகே. மூணாவது பார்த்தீங்கன்னா ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. ஓகே. பாலின சமத்துவத்தை உறுதி செய்தலும் இதில் வந்து முக்கியமான நோக்கமாக இருக்குது. ஓகே. இதெல்லாம் யூசி, அதாவது யூனிஃபார்ம் சிவில் கோட முக்கியமான நோக்கங்கள். ஓகே. ஸோ இதில் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், யூனிஃபார்ம் சிவில் கோடில் ஆர்டிகல் 44 டிபிஎஸ்பி கீழே வரும். ரொம்ப டைரெக்டான கொஸ்டின். எது யூனிஃபார்ம் சிவில் கோட் வந்து எந்த இதுக்கு கீழே வரும், பாட்டு கீழே வரும்னு கேட்டிருக்காங்க. ஓகே. அடுத்த கேள்வி பாருங்கள். விச் ஆர்டிகல் டிஃபைன்ஸ் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் ஃபார் பர்போஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவின் மாநிலங்கள் மற்றும் ஒன்றிய பிரதேசங்களை வரையறுக்கும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆர்டிகல் 1, ஆர்டிகல் 3, ஆர்டிகல் 239, ஆர்டிகல் 240 கேட்டிங்கன்னா ஆர்டிகல் 1 வந்து கரெக்டு. ஓகேவா. ஆர்டிகல் 1 எதை டிஃபைன் பண்ணுதுன்னா, யூனியன் ஆஃப் ஸ்டேட்டை வந்து டிஃபைன் பண்ணுது. ஒரு மாநிலங்களோட ஒன்றியம் அப்படின்னு வரையறுக்குது. இந்தியா இஸ் டிவைடட் இன்டு ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் ஃபார் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ். ஒரு நிர்வாக வசதிக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தியாவை மாநிலங்கள் மற்றும் ஒன்றிய பிரதேசமாக வந்து பிரிக்கிறாங்க. ஓகே. ஃபார் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ்க்காக தான். ஓகேவா. இந்த ஆர்டிகல் 1 என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னா அந்த நிலப்பரப்பு அமைப்பை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஓகே. அப்போனா என்ன சொல்லுது, இட் இன்க்ளூட்ஸ் ஸ்டேட் இருக்குது, அதாவது மாநிலங்கள் இருக்குது, ஒன்றிய பிரதேசங்கள் அதாவது யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குது, மற்றும் எதிர்காலத்தில் பெறப்படும் பகுதிகள், அதாவது மற்ற நாட்டுக்கிட்டேயோ நம்ம பெறப்படும் பகுதிகள் ஆகிய பற்றி எல்லாம் விளக்குவது எது, ஆர்டிகல் 1. ஓகே. இங்கே நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம்னா, இந்த யூனியன் ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கிற டேர்ம் வந்து எதை ஹைலைட் பண்ணுதுன்னு பார்க்கணும். ஓகேவா. ஹைலைட்ஸ் தட் த இந்தியன் யூனியன் இஸ் இன்டெஸ்ட்ரக்டபிள். ஓகே. அதாவது யூனியன் ஆஃப் ஸ்டேட்டுங்கிறது என்ன, இந்தியன் யூனியனுங்கிறது பிரிக்க முடியாதது அப்படிங்கிறது தான் வலியுறுத்துது. அதாவது இந்திய ஒன்றியம்ங்கிறது பிரிக்க முடியாது அப்படிங்கிறது தான் வலியுறுத்துகிறது. ஓகே. ஆர்டிகல் 3 பாருங்க, ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் பிரிவு 3 மாநில உருவாக்கம். பார்லிமெண்ட் வந்து ஒரு என்ன பண்ணுது, முதல்ல ஆர்டிகல் 1 பார்த்துட்டோம். ஓகே. நம்ம கேள்வி வந்து அதுதான். ஓகே. ஸோ யூனியன் ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் ஃபார் த பர்போஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் எந்த ஆர்டிகல் சொல்லுதுன்னு. சரி, பக்கத்தில் இருக்க ஆர்டிகல் 3 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேட்டை ஃபார்ம் பண்ணுறது, அதாவது ஒரு மாநிலம் உருவாக்கம் பற்றி பேசுது. பார்லிமெண்ட் கேன் கிரியேட் நியூ ஸ்டேட், ஒரு புது ஸ்டேட்டை உருவாக்கலாம். ஓகேவா. இல்லைன்னா வேறு ஸ்டேட்லேருந்து பவுண்ட்ரிஸை வந்து இணைக்கலாம், மெர்ஜ் ஸ்டேட்ஸ், அப்படிலாம் ஆல்டர் பவுண்டரிஸ், எல்லை அல்லது பெயரை வந்து ஒரு மாற்றுறது, சேஞ்ச் நேம்ஸ். இது எல்லாமே சொல்கிறது என்ன, இந்த அதிகாரங்கள்லாம் பார்லமெண்ட்டுக்கு கொடுக்கறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 3. ஓகேவா.
ஸோ பிஃபோர் இந்த மாதிரி பில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி த பிரசிடென்ட் சீக்ஸ் த ஒப்பீனியன் ஆஃப் த கன்சர்ன்டு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். இந்த மாதிரி இந்த மாநிலங்களை இணைத்தலோ ஒரு எல்லை அல்லது பெயரை மாற்றுதலோ அந்த மாதிரிலாம் பண்ணும்போது இந்த மாதிரி பில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன், பிரசிடென்ட் என்ன பண்ணுவாங்க, அந்த கன்சர்ன்டு ஸ்டேட் இருக்குல்ல, சம்மந்தப்பட்ட மாநில சட்டமன்றத்தின் கருத்தை வந்து குடியரசுத் தலைவர் வந்து கண்டிப்பாக கேட்பார். ஆனால் அந்த ஒப்பீனியன் கேட்டாலுமே அது வந்து கட்டாயமானதல்ல, அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இட்ஸ் ஒப்பீனியன், இட்ஸ் நாட் பைண்டிங். ஜஸ்ட் கேட்பாங்க, ஒப்பீனியன் தான் கேட்பாங்க, இட்ஸ் நாட் பைண்டிங். இதை பற்றியெல்லாம் சொல்லியிருக்கிற ஆர்டிக்கல் என்ன பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 3 வந்து சொல்லியிருக்கு இதை பற்றி. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், ஆர்டிக்கல் 239 பற்றி இருக்குது. ஏன்னா நம்ம பார்க்குறது ஸ்டேட் யூனியன் டெரிட்டரிஸ் பற்றி பார்க்குறோம். அப்போ ஆர்டிகல் 239 பற்றியும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? யூனியன் டெரிட்டரிஸ் பிரிவு 239 ஒன்றிய பிரதேசங்கள். எவ்ரி யூனியன் டெரிட்டரி பார்த்தீங்கன்னா இஸ் அட்மினிஸ்ட்ரேட்டட் பை த பிரசிடென்ட் த்ரூ அம்பாசிடர் மூலமாக, த்ரூ அட்மினிஸ்ட்ரேட்டர் மூலமாக வந்து இது பண்ணுறாங்க. ஒவ்வொரு ஒன்றிய பிரதேசம் வந்து குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படும் நிர்வாகி மூலம் நிர்வாகப்படுகிறது. ஓகேவா? நிர்வாகிக்கப்படுகிறது. அதை பற்றி பேசுகிறது தான் என்னது இந்த ஆர்டிகல் 239. அதாவது ஒன்றிய பிரதேசங்கள்னு சொல்கிறது யூனியன் டெரிட்டரியில் குடியரசுத் தலைவர் நியமிக்கப்படும் நிர்வாகி, அதை லெப்டினன்ட் கவர்னர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அவர் மூலமாக வந்து நிர்வாகிக்கப்படுகிறது. ஓகேவா? ஸோ ஆர்டிகல் 240 பாருங்கள், பிரசிடென்ட் ரெகுலேஷன்ஸ், அதாவது பிரிவு 240 வந்து குடியரசுத் தலைவரின் ஒழுங்குமுறைகளை பற்றி பேசுது. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, த பிரசிடென்ட் கேன் மேக் எ ரெகுலேஷன் ஆஃப் செர்டைன் யூனியன் டெரிட்டரிஸ் வித்தவுட் லெஜிஸ்லேச்சர். அதாவது சட்டமன்றம் இல்லாத சில ஒன்றிய பிரதேசங்கள் இருக்கும் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக் பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் வித் லெஜிஸ்லேட்டர், லடாக் வித்தவுட் லெஜிஸ்லேட்டர் இருக்கு இல்லையா? அப்போது அந்த சட்டமன்றம் இல்லாத சில ஒன்றிய பிரதேசங்களுக்கு குடியரசுத் தலைவர் வந்து ஒழுங்குமுறைகளை உருவாக்கலாம், கேன் ரெகுலேட். அதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் என்ன? ஆர்டிக்கல் 240. ஓகே, இந்த ரெகுலேஷன் பார்த்தீங்கன்னா ஹேவ் த சேம் ஃபோர்ஸ் ஆஸ் லா மேட் பை த பார்லிமெண்ட். ஒரு பார்லிமெண்ட் கொண்டு வர லாக்கு எந்த அளவுக்கு என்ஃபோர்ஸபிளாக கொண்டு வராங்களோ அதே மாதிரி தான் அந்த இதுதான் வந்து ரைட்ஸ் வந்து ஒரு பிரசிடென்ட் கொண்டு வரதுலேயும் இருக்கும். ஓகேவா? இவ்வொழுங்குமுறைகள் வந்து பாராளுமன்றம் இயற்றிய சட்டத்திற்கு இணையான சட்ட வலிமை கொண்டவை அப்படிங்கிறது இங்கே தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? அடுத்த கேள்வி பார்க்கலாமா? ஃபைன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் த கான்ஸ்டியூஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் எ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஆர் கரெக்ட்? ஓகேவா? ஸோ இல்லை வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸை பற்றி பேசியிருக்காங்க. 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. முதல் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், த யூனியன் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இஸ் கலெக்டிவ்லி அக்கௌண்டபிள் டு த லோக்சபான்னு சொல்லியிருக்காங்க. ஒன்றிய அமைச்சரவை மக்களவைக்கு கூட்டு பொறுப்புடையது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இன் ஸ்டேட் வித் பைகார்மல் லெஜிஸ்லேச்சர் த ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இஸ் கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். அதாவது சட்டமன்ற மேலவை உள்ள மாநிலங்களில் அமைச்சரவை மேலவைக்கு கூட்டு பொறுப்புடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று மட்டும்தான் இல்லை கரெக்ட். ஓகேவா? ஒன்றிய அமைச்சரவை மக்களவைக்கு கூட்டு பொறுப்புடையது அப்படிங்கிறது மட்டும்தான் கரெக்ட். ஓகேவா? ஸோ வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது ஓகேவா? மேலவைக்கு வந்து அமைச்சரவை வந்து மாநில அமைச்சரவை வந்து கூட்டு பொறுப்புடையதுன்னா கிடையவே கிடையாது. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும் தான் இங்கே கரெக்ட். ஓகேவா? ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாமா? ஸோ என்ன சொல்கிறாங்க, யூனியன் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இஸ் கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு த லோக்சபா. இதை பற்றி பேசுகிற ஆர்டிக்கல் என்ன பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 75 clause 3. ஓகேவா? ஸோ கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு ஹூம் பார்த்தீங்கன்னா லோக்சபா. ஓகேவா? அதாவது கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது கூட்டு பொறுப்பு வந்து எதை மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைத்து முடிவுகளுக்கும் முழு அமைச்சரவையும் கூட்டாக பொறுப்பேற்பது. ஓகேவா? ஸோ என்டையர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் வந்து ஷேர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே, ஃபார் எவ்ரி கவர்மெண்ட் டிசிஷன்ஸ். கவர்மெண்ட் என்ன டிசிஷன் எடுக்கிறாங்களோ, இப்போ வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்க்கு ஒவ்வொரு அமைச்சர் இருப்பார் இல்லையா, ஒவ்வொரு மினிஸ்ட்ரிக்கும் ஒவ்வொரு அமைச்சர் இருப்பார். ஆனால் அந்த கவர்மெண்ட் ஒரு டிசிஷன் எடுக்குன்னா எல்லாருமே வந்து அதுக்கு ஒத்துழைக்கணும். அதுதான் எல்லாருக்குமே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஸோ அதுதான் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து ரிமைன்ஸ் இன் ஆஃபீஸஸ் ஒன்லி ஆஸ் லாங் ஆஸ் இட் என்ஜாய் த கான்ஃபிடென்ஸ் ஆஃப் லோக்சபா. ஓகே, ஒரு மினிஸ்டர் மேலே வந்து நீங்கள் ஒரு நான் கான்ஃபிடன்ஸ் மோஷன் கொண்டு வரீங்க, அது பாஸ் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும், அவர் ரிசைன் பண்ணி தான் ஆகணும் இல்லையா? அப்போ வந்து அவரோட போஸ்ட் எது வரைக்கும் இருக்கும், அவர் வந்து கான்ஃபிடன்ஸ் இதில் வந்து லோக்சபாவில் இருக்கிற வரைக்கும் இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த கொள்கை நாடாளுமன்ற முறையில் நிர்வாகத்தை சட்டமன்றத்துக்கும் பொறுப்பாகிறது. இட் மேக்ஸ் த எக்ஸிக்யூட்டிவ் அக்கௌண்டபிள். ஓகேவா? ஸோ அந்த அக்கௌண்டபிலிட்டி கொடுக்கறது என்ன, டு த லெஜிஸ்லேச்சருக்கு அந்த அக்கௌண்டபிலிட்டி கொடுக்குது இந்த பிரின்சிபிள்ஸ்லாம் பார்லிமெண்ட்ரி சிஸ்டமில். ஓகேவா? ஸோ நோ கான்ஃபிடென்ஸை பற்றி பேசணும் இல்லை, அதாவது நம்பிக்கை இல்லா தீர்மானம்.
ஓகே, ஒரு இஃப் த லோக்சபா வந்து ஒரு நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனை பாஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன், த என்டையர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் வந்து கண்டிப்பாக ரிசைன் பண்ணியே ஆகணும். மக்களவையில் வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தா நிறைவேற்றிட்டாங்கன்னா முழு அமைச்சரவையும் ராஜினாமா செய்ய வேண்டும். ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 164 கிளாஸ் 2 எதை பற்றி பேசுனா, த ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் வந்து இஸ் கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஓகேவா, இதுவே ஸ்டேட் லெவலில் பார்க்கும்போது ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் எதுக்கு கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு கேட்டாங்கன்னா, அவங்க வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு தான் மட்டும்தான், அதாவது விதான் சபான்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு மட்டும், அதாவது அசம்பிளிக்கு மட்டும்தான் அவர் கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள், லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு கிடையாது. அதனால தான் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் தப்பு. இதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் என்ன பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 164 கிளாஸ் 2 வந்து இந்த ஆர்டிக்கலை பற்றி பேசுது. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து ஓகே ஸ்டேட் இது வந்து சென்ட்ரல் லெவலில் பார்க்கும்போது கலெக்டிவ்லி, அதாவது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு லோக்சபான்னு சொல்கிறது வந்து ஆர்டிகல் 75 கிளாஸ் 3. அதே மாதிரி ஸ்டேட் லெவலில் பேசும்போது கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு த அசம்பிளி நாட் கவுன்சில். ஓகேவா, அதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் வந்து ஆர்டிகல் 164 கிளாஸ் 2. ஓகே, இந்த ரெண்டு ஆர்டிக்கலும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா, பார்த்துக்குங்க. அடுத்த கேள்வி என்ன பார்த்தீங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். அகைன் இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டை பற்றி பேசியிருக்காங்க. கவர்னரோட டிஸ்கிரிஷனரி பவர் டு ரெக்கமெண்ட் பிரசிடென்ட் ரூல் இஸ் மென்ஷன்ட் இன் ஆர்டிகல் 356 கிளாஸ் 1 அப்படின்னு சொல்கிறாங்க. ஆளுநர் குடியரசுத் தலைவர் ஆட்சியை பரிந்துரைக்கும் அதிகாரம் பிரிவு 356. ஓகேவா, அந்த கிளாஸ் 1 குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். த 41 கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் கட்டல் த கவர்னர்ஸ் டேர்ம் ஃப்ரம் 5 years to 4 yearsன்றாங்க. 41வது சட்ட திருத்தம் சட்டம் பார்த்தீங்கன்னா ஆளுநரோட பதவி காலத்தை வந்து 5 ஆண்டுகளிலிருந்து 4 ஆண்டுகளாக குறைத்ததுன்னு சொல்கிறாங்க. மூணாவது ஸ்டேட்மெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, த சர்க்காரியா கமிஷன் அட்வைஸ் த கவர்னர் ஷுட் பி removed before completing the term unless in rare and compelling circumstances. சர்க்காரியா கமிஷன் போட்டாங்க இல்லையா, ஸோ 1985 அதில் ஆளுநர் மிகவும் விசேஷமான சூழ்நிலைகளை தவிர பதவிக்காலம் முடிவதற்கு முன் நீக்கக்கூடாது அப்படின்னு பரிந்துரைக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இதில் எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1 and 3 மட்டும்தான் கரெக்ட். ஓகேவா, ஸோ இதில் வந்து 5 வருஷத்துலேருந்து 4 வருஷமாக குறைச்சிட்டாங்கன்னா கிடையாது. ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் இதோட அனாலிசிஸில். ஸோ 1 and 3 வந்து கரெக்டாக வந்து சொல்லியிருக்காங்க. சர்க்காரியா கமிஷன் அதை தான் சொல்லியிருக்கு. கவர்னர் ஷுட் நாட் பி ரிமூவ்ட் பிஃபோர் கம்ப்ளீட்டிங் த டேர்ம். அவரோட டேர்ம் முடியறதுக்கு முன்னாடி ரிமூவ் பண்ண முடியாது. ரேர் அண்ட் கம்பலிங் சர்க்கம்ஸ்டன்ஸ் வர வரைக்கும் அவரால் ரிமூவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சர்க்காரியா கமிஷன் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஓகே, இந்த ஆர்டிகல்ஸ்லாம் பார்க்கலாமா. நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ஆர்டிகல் 356 கிளாஸ் 1 பற்றி பேசியிருக்காங்க. இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கவர்னர் வந்து பிரசிடென்ட் ரூலை வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம் பேசுகிற ஆர்டிக்கல் என்ன பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகேவா, ஸோ இப்போ ஒரு கவர்னர் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு அந்த ஸ்டேட்டை பற்றி ரிப்போர்ட் கொடுக்குறாரு. ஓகேவா, ஸோ ஒரு இது நம்ம கான்ஸ்டியூஷன் பிரகாரம் இங்கே வந்து கவர்னன்ஸ் நடக்கலை அப்படின்னு வந்து பிரசிடெண்ட்டை வந்து பரிந்துரைக்கிறாரு. ஸோ அதனால் பரிந்துரைச்சு என்ன சொல்கிறாரு, பிரசிடென்ட் ரூல் கொண்டு வரணும், குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்தணும் அப்படின்னு பரிந்துரை பண்ணான்னா அதை பற்றி பேசுகிற ஆர்டிக்கல் தான் 356 கிளாஸ் 1. ஓகேவா, ஸோ அதாவது மாநிலத்தில் அரசியலமைப்பின் படி ஆட்சி நடத்த முடியாது என்ற ஆளுநர் வந்து அறிக்கை அளிக்கும் பட்சத்தில் வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி கொண்டு வருவாங்க. அடுத்தது இந்த சர்க்காரியா கமிஷன் பற்றி பேசியிருந்தாங்க இல்லையா, அதில் வந்து ரெக்கமெண்ட்ஸ் கவர்னர் ஷுட் நாட் பி ரிமூவ்ட். ஓகேவா, ஷுட் நார்மலி கம்ப்ளீட் த 5-year terms. சர்டன் சர்க்கம்ஸ்டன்ஸ் தவிர கம்பலிங் சர்க்கம்ஸ்டன்ஸ் தவிர 5 years terms முடியறதுக்குள்ளே ஒரு கவர்னரை வந்து ரிமூவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ அதே மாதிரி இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன, கவர்னர் டெம்மை வந்து ரெடியூஸ் பண்ணலை. 41 அமெண்ட்மெண்ட் வந்து கவர்னர் டெம்மை வந்து ரெடியூஸ் பண்ணலை. ஸோ அது தப்பு. ஓகே, கவர்னர் டெம் வந்து 5 yearsன்னு நம்ம எந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 156 கீழே கவர்னரோட அந்த பதவிக்காலம் அப்படிங்கிறது 5 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிரிவு 186 இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது பார்த்துக்கணும். இந்த கொஸ்டின் பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் வாஸ் ரிமூவ்டு ஃப்ரம் த லிஸ்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஓகே, அடிப்படை உரிமைகள் பட்டியலேருந்து நீக்கப்பட்ட உரிமை எதுன்னு கேட்குறாங்க. ஓகே, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேருந்து என்ன எடுத்துருப்பாங்க, ரைட் டு ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஆப்ஷன் பி வந்து கரெக்ட். ரைட் டு ப்ராப்பர்ட்டி வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸாக இருந்தது. எதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 31 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஸோ ஆரம்பத்தில் வந்து சொத்துரிமை ரைட் டு ப்ராப்பர்ட்டி வந்து அரசியலமைப்பு பிரிவின் 31 கீழ் வந்து அடிப்படை உரிமையாக இருந்திருக்கும். இது எதை பேஸ் பண்ணி ரிமூவ் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, பின்னாட்களை வந்து 44th அரசியலமைப்பு 44வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் கீழே இதை ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, இதை ரிமூவ் பண்ணி எங்கே கொண்டு போய் வச்சுருப்பாங்கன்னா லீகல் ரைட்ஸில் வச்சுருப்பாங்க.
எந்த ஆர்டிகல் 300A கீழே லீகல் ரைட்ஸில் கொண்டு போயிருப்பாங்க ரைட் டு ப்ராப்பர்ட்டிங்கிறது. ஸோ இப்போ கரண்ட் பொசிஷன் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ரைட் டு ப்ராப்பர்ட்டிங்கிறது ஃபண்டமெண்டல் ரைட் கிடையாது, இட் இஸ் ஏ லீகல் ரைட். ஓகேவா? ஸோ 300A தான் இதை சொல்லுது. சட்டத்தின் அதிகாரம் இன்றி எந்த நபரும் தனது சொத்திலிருந்து விலக்கப்பட முடியாது சொல்கிறது தான் இந்த ஆர்டிகல் 300A. ஓகேவா? ஸோ ஏன் வந்து இதை சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா, மிஸ்யூஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸை வந்து பண்ணக்கூடாதுக்காகவும், நில சீர்திருத்தங்களை எளிதாக செயல்படுத்துறதுக்காகவும், பொது நலனுக்காக அரசு சட்டப்படி தனியார் சொத்துக்களை கையகப்படுத்த அனுமதிக்கவும், அதே மாதிரி சட்டப்படி அல்லாமல் சொத்து பறிக்கப்பட்டால் உரிமையாளர் வந்து நீதிமன்றத்தை அணுகலாம். அதுக்காக தான் இதை வந்து லீகல் ரைட்ஸை வந்து கொண்டு வராங்க. ஓகேவா? ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் லீகல் ரைட்டுன்னு பார்க்கும்போது அடிப்படை உரிமைங்கிறது நீங்கள் வந்து என்னது அரசியலமைப்போட பகுதி 3ல் இருக்கும், அரசியலமைப்பு பாதுகாப்பு பெற்றது இது. அதே மாதிரி உச்சநீதிமன்றம் பிரிவு 32 கீழே வந்து அணுகலாம். அதுவே லீகல் ரைட்டுன்னு பார்க்கும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சட்டம் அரசியலமைப்பு பகுதி மூலம் பாதுகாக்கப்படுகிறது. ஆனால் இதுக்கு வந்து அடிப்படை உரிமை அப்படிங்கிற அந்தஸ்து கிடையாது. நீதிமன்றத்தில் அமல்படுத்தலாம், ஆனால் அடிப்படை உரிமையாக அல்ல அப்படிங்கிறது தான் லீகல் ரைட்டு, அதாவது சட்டப்பூர்வ உரிமை வந்து சொல்லுது. ஓகே, ஸோ இது வரைக்கும் வந்து இந்த பாலிட்டி ரிலேட்டடான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸ் SSC CGL பார்த்தோம். ஸோ இதோட கண்டினியூஷன் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.